சனி வக்ர பயிற்சி அப்படின்றாங்க. அந்த பேரை கேட்கும்போதே கொஞ்சம் பயம் வருது. ஐயோ! என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது. சமீபத்தில் சனி பயிற்சி ஆச்சு. அதுக்கு பிறகு குரு பயிற்சி ஆச்சு. ஸோ அடுத்து நவம்பர் மாதம் 17ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கிறதுக்கு காத்திருக்கு. ஸோ நம்ம குமுதம் பக்தி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு 6 மாத காலத்திற்கு இந்த 4 ராஜ கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்கும், வேலை சரியா இல்லை, தொழில் சரியா இல்லை, பண விஷயத்தில் ஒரு தடுமாற்றமாக ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்குள்ள ஒரு பயமும் பதட்டமும் குழப்பமும் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்காக மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கிரக கோச்சார ரீதியான பலன்கள் அடுத்த ஒரு 6 மாத காலத்திற்கு. சின்ன வயசு குழந்தைங்களா இருந்தால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கல்யாண வயசில் பிள்ளைங்களை வச்சுருந்தீங்கன்னா அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 6 மாத காலம் என்பது கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய நகர்வு. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்கள்ல வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கக்கூடிய 4 கிரகங்கள், அந்த 4 கிரகங்கள் வந்து ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 கிரகங்களுடைய நகர்வு தான் நம்மளோட லைஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வரப்போற அடுத்த 6 மாசத்துக்கு வந்து இந்த கிரகங்கள் நகர்வுனால என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத ரொம்பவே கிளியராகவும் ரொம்பவே உண்மையாகவும் சொல்றதுக்காக நம்ம ஷோல இணைஞ்சிருக்காரு அருண் ஞான ஜோதிடர் அருண்குமார் சார். அவங்க ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய்மா, வணக்கம். கிரகங்களுடைய நகர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து ஹியூமனோட லைஃப்ல. ஸோ அந்தபடி வந்து சனி பயிற்சி முடிஞ்சது, அடுத்தபடி வந்து குரு பயிற்சி முடிஞ்சது, அடுத்து இப்போ வந்து சனி வக்ர பயிற்சி அப்படின்றாங்க. அந்த பேரை கேட்கும் போதே கொஞ்சம் பயம் வருது. ஐயோ, என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியை தொடர்ந்து வந்து இந்த 2 கிரகங்களோட பயிற்சியும் வந்து நடக்க போகுது இல்லையா? ஸோ இதை வச்சு அடுத்தபடியா என்ன நடக்கும்? ஒரு நாள் 2 நாள் கிடையாது, அடுத்த 6 மாசத்துக்கு என்னெல்லாம் நடக்க போகுது? ஸோ நவகிரகங்களில் மிக முக்கியமான ராஜ கிரகங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுவனுடைய நகர்வுகளை பொறுத்து 12 ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக நிறைய பலன்களை இறைவன் செய்வது வழக்கமான ஒன்று. சமீபத்தில் சனி பயிற்சி ஆச்சு, அதுக்கு பிறகு குரு பயிற்சி ஆச்சு. ஸோ அடுத்து நவம்பர் மாதம் 17ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு காத்திருக்கு. இன்பிட்வீனில் இப்போ அடுத்ததாக சனி பகவான் வக்ரகதிக்கு போக போகிறார், கிட்டத்தட்ட ஒரு 139 நாட்கள். ஸோ நம்ம குமுதம் பக்தி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு 6 மாத காலத்திற்கு இந்த 4 ராஜ கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு அமர்வை முருகப்பெருமான் ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதில் இந்த சனியினுடைய வக்ர காலகட்டத்தில் சில முக்கியமான ராசிகள் வந்து ஒரு நல்ல பலன்களை அடையக்கூடிய அடிப்படையில் இருக்காங்க. இது நல்ல பலன் அப்படின்றத விட கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலை இப்பொழுது இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 6 மாத காலம் அவர்களுக்கு ஏற்படுத்த போகுது. அதில் முதல்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த 7.5 சனி தொடங்கினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட சமீபத்தில் ஒரு 6 மாத காலம் பல்வேறு தடைகளையும் மன உளைச்சல்களையும் அனுபவிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள். வேலை சரியா இல்லை, தொழில் சரியா இல்லை, பண விஷயத்தில் ஒரு தடுமாற்றமாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு தெளிவான மனநிலையில் கூட வாழ்க்கையை கடவுள் கொண்டு போக விடலை, அல்லது 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்குள்ள ஒரு பயமும் பதட்டமும் குழப்பமும் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்காக சனி அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமாக நகரும் பட்சத்தில், அப்படி ஒரு சூரியனுடைய வெளிச்சம் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறும் பட்சத்தில் அதனுடைய வெப்பநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறதோ, எப்படி நம்ம பக்கத்தில் ஒரு நெருப்பு இருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி வைக்கும்போது அதனுடைய சூட்டோட இதங்கள் மாறுபடுகிறதோ, அதே மாதிரி சனி ஒரு ராசியை பக்கத்தில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் பின்னோக்கி தள்ளி நகர நகர அவருடைய தாக்கங்களும் குறையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கிரக கோச்சார ரீதியான பலன்கள் அடுத்த ஒரு 6 மாத காலத்திற்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. அதற்கடுத்தது சிம்மராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு 6-7 மாத காலமாகவே சிம்மராசிக்காரர்கள் மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. அதுலேயும் போன மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து பல சிம்மராசிக்காரர்கள் தூக்கத்தை தொலைத்திருப்பார்கள், நிம்மதியை தொலைத்திருப்பார்கள், உடல் ஆரோக்கியத்தை இழந்தவங்க பல பேர் உண்டு. சில பேர் வெளியில் சொல்ல முடியாத வழிகளெல்லாம் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும்
இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா பல சிம்ம ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையை இழந்து அல்லது குடும்ப விவகாரங்குள்ள பல நெருக்கடிகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 6 மாத காலம் என்பது கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய நகர்வு மிகப்பெரிய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு தெளிவையும் ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கடுத்து இருக்கக்கூடியது கன்னி ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் விளக்கக்கூடிய அடிப்படையில் அடுத்த 6 மாத காலம் அவங்களுக்கு அமைய போகுது. குறிப்பாக வேலை, தொழில், பட்டம், பதவி, புகழை எதிர்பார்த்தவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பத்தையும் ஒரு ஆச்சரியமான பல அரிய தகவல்களையும் இந்த 4 கிரகங்கள் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்கினதுலேருந்து போன மார்ச் மாதத்திலிருந்து இந்த ஒரு 4-5 மாதமாகவே உண்மையை சொல்லணும்னா வீட்டில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எங்கேயாவது கிளம்பி வெளியில் போயிடலாமா அல்லது எல்லாம் இருந்து கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியலையே என்ற ஒரு தவிப்போடு வாழ்ந்துட்டு இருக்கிறவர்களுக்கு கடவுளுடைய அருளோடு இந்த அடுத்த 6 மாத காலம் அவங்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்து ஒரு தெளிவான பாதை, தெளிவான பயணம், தெளிவான வாழ்க்கை, நீங்கள் தான்ப்பா இருக்கணும், இதை தான் செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கக்கூடிய அடிப்படையில் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 ராசிக்காரர்களை ஏன் நான் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கமும் அதிகமாக இருக்குது, ராகு கேதுவனுடைய தாக்கங்களும் அதிகமாக இருந்துச்சு. பட் அடுத்த ஒரு 6 மாதத்திற்கு இதனுடைய தாக்கங்கள் நிச்சயமாக குறையக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. மேலும் இருக்கக்கூடிய 12 ராசியில் 8 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய பார்வைப்படக்கூடிய இடம், குரு பகவான் வந்திருக்கக்கூடிய இடம், அந்த குருவோட பார்வைப்படக்கூடிய இடம், ராகு கேது அவங்களுக்கு இப்போ டிராவல் பண்ணக்கூடிய இடத்தை பொறுத்து பிரத்யேகமான பலன்களை அதிரடியாக அடுத்த 6 மாதம் அவங்களுக்கு வழங்குறதுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். சார், குறிப்பாக வந்து 4 ராசிக்கு வந்து பொதுவாக நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த நகர்வு வந்து எப்படி இருக்கும், கிரக நகர்வு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக அந்த ராசி உருவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா ஆடியன்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 12 ராசியில் முதல் ராசியான வந்து மேச ராசி. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 4 கிரகங்களுடைய சந்திப்பு சஞ்சாரம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த டைம் வந்து எப்படி இருக்க போகுது இந்த 6 மந்த்துக்கு? மேஷராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் 7.5 சனி இப்போ தொடங்கி நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட கடந்த மார்ச் மாதத்திலிருந்து ஒரு 4-5 மாத காலங்கள் மேஷராசிக்காரர்கள் யாரை கேட்டு பார்த்துருந்தாலும் ஒரு சலனத்தோடு, ஒரு தயக்கத்தோட, ஒரு கலக்கத்தோடு தான் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பயிற்சியான குரு பகவான் 4வது இடத்துல உச்சம் அடைஞ்சிருந்தார். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் அவங்க எதிர்பார்த்தது வேலை, தொழில், பண விஷயங்களில் எங்களுக்கு கொஞ்சம் தடை இல்லாத நிம்மதியாக இருந்துட்டா போதும் அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் கடவுள் கொடுத்துருந்தாரு. 4ல் குரு உச்சம் அடைஞ்சதுக்கு பிறகு மேஷராசிக்காரர்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்பாடான்னு பெருமூச்சு விடக்கூடிய நேரத்தில் இந்த 7.5 சனியினுடைய தாக்கமும் கடந்த காலத்தில் அவர்களுக்கு விரய சனியாக நிறைய செலவுகளை பண்ண வச்சுக்கிட்டே இருந்தாருன்றது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. எதையும் ஒரு தெளிவாக திட்டமிட முடியல, தெளிவான வேலைகளை செய்ய முடியல, அல்லது இதுதான் என் வாழ்க்கைக்கு சரி அப்படின்னு நினச்சிருந்தாலும் கூட அந்த செயல்களை எங்களால் சரியாக பண்ணி முடிக்க முடியலன்னு பல மேஷராசிக்காரர்கள் சில தடுமாற்றத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை கடந்த 5 மாதத்தில் நகர்த்தி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காகவே அடுத்து வரக்கூடிய 6 மாதத்தில் வரக்கூடிய அந்த சனியினுடைய வக்கர பெயர்ச்சி ப்ளஸ் அந்த ராகு கேதுவனுடைய சஞ்சாரம் என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மனத்தெளிவையும் மேஷராசிக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கடந்த காலகட்டங்களில் ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் வீட்டில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தேவையில்லாத விரய செலவுகளை சுபவரயமாக பண்ணுவாங்க. 10 லட்சம் 10,000 50,000 சம்பாதிச்சுட்டு வந்தால் கூட தேவையில்லாத எதுக்கோ ₹1 செலவு பண்ணியிருப்பாங்க. பட் அந்த விஷயங்களை மாற்றி இனிமேல் சுபகாரியங்களுக்காக ₹10 செலவு பண்ண போகிறாங்க. ஒரு குண்டுமணி தங்கம் எடுக்கலாம், ஒரு சென்ட் நிலம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்புகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்த 6 மாதத்தில் மேஷராசிக்காரர்கள் தொழில் தொடங்கி அதில் மிகப்பெரிய வெற்றியையும் பெறுவார்கள். பல மேஷராசிக்காரர்கள் திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல தடைகளை சந்திச்சுட்டே இருந்திருப்பாங்க. சார் கல்யாண பேச்செடுத்தாலே தடையாக இருக்குது சார், கல்யாணம் வரைக்கும் போகுது, எங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகி நின்றுடுது அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அடுத்த 6 மாத காலத்தில் திருமண பிராப்தங்கள் கூடி வரக்கூடிய அடிப்படையில் தற்பொழுதைய கோச்சார நகர்வு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பல பேருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருந்துச்சுன்னா சாதக பலன்களை பெற்றுத்தரக்கூடிய அடிப்படையில் இருக்குது. அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் இருந்த தடுமாற்றம் சரியாகும். வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாதவங்க இனிமேல் அந்த வாக்கை காப்பாற்றுவாங்க. பண ரீதியாக அவங்களுக்குள்ளே இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாகும். ஏற்கனவே கடன் வாங்கி கொடுக்க முடியாதவங்க இந்த 6 மாதத்தில் கடனை அடைப்பாங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகி கொஞ்சம் ஹெல்த்தியாக வெல்த்தியாக அவங்க ஒரு நல்ல லைஃப்குள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்பு 100% இருக்குது. குறிப்பாக ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழை இந்த 4 கிரகங்களும் மேஷராசிக்கு அடுத்த 6 மாதத்தில் ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஆர் ரிலேட்டடான விஷயத்துக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறவங்களாம் இந்த பீரியடை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த 6 மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். ஸோ நிறைய பயணங்களாலும்
நிறைய புதிய அறிமுகங்களாலும் பெரிய பெரிய மாற்றங்களை மேஷராசி அடுத்த 6 மாசத்துல அனுகூலமா சந்திக்க காத்திருக்கு. இந்த நேரத்தை நல்லபடியா பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ஓகே சார். மேசராசிக்கு வந்து இந்த கிரக கோச்சாரங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க என்ன மாதிரி கடவுளை வழிபடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எங்கேயாவது கொஞ்சமா அவங்களுக்கு மனசுக்கு சஞ்சலம் ஏற்பட்டா எந்த மாதிரி கடவுளை வழிபடலாம் ஃபர்ஸ்ட்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 1000 நல்ல விஷயங்கள் 6 மாசத்துல நான் சொன்னாலும் 5வது இடத்துல கேது இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சின்ன வயசு குழந்தைங்களா இருந்தால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கல்யாண வயசில் பிள்ளைங்களை வச்சுருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு திருமண விஷயம் விவகாரங்களில் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒரு 4 தடவை யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய சக்ஸஸாக மாறும். அதே மாதிரி 11வது வீட்டில் ராகு ஒரு பக்கம் லாபத்தை கொடுத்தாலும் அதை எதுக்கு செலவு பண்ணுறோன்றதை பார்த்துட்டு நம்ம செலவு பண்ணக்கூடிய சூழலை ஏற்படுத்துகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது 5ல் இருக்கக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய புத்தர தோஷத்தையும் பூர்வ புண்ணிய தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்காக விநாயகப் பெருமானுடைய வழிபாடு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ பக்கத்தில் ஏதாவது பிள்ளையார் கோயில் இருந்துச்சுன்னா சதுர்த்தி திதி அன்னைக்கு அல்லது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி ஒரு அருகம்பில் மாலை அல்லது ஒரு எருக்கம்பூ மாலை வாங்கிட்டு போயிட்டு பிள்ளையாருக்கு கொடுத்துட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாலே போதும். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்கள் நிச்சயமாக களையும். ஓகே சார். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட் ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி, பார்மசி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், ஃபேக்கல்டி ஆஃப் ஹியூமானிட்டிஸ் அண்ட் சயின்சஸ், விஸ்காம் அண்ட் அனிமேஷன், டிசைன் ஸ்டடீஸ், ஃபேக்கல்டி ஆஃப் HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.